ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த நேரலை ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் நாங்கள் இணைந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாய்ப்பை பயன்படுத்தி சர்வ வல்லவரை துதிக்க உயர்த்த தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க தயவு பெரியது, உங்க ஒத்தாசை பெரியது, உங்க இரக்கம் பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. புதிய கிருபையினால் நிரப்புங்க, புதிய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்து உங்களை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களோடு இணைந்து நீங்களும் காணப்படும்படியாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து நம் தேவனை நாம் உற்சாகமாக நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த நாட்களில கூட தேவனை நாம் சபைகளில் இணைந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளில் இருந்து இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து நம்ம உற்சாகமாக நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்துல நம்ம ஏதோ ஆன்லைன்ல தானே பாக்குறோம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாதவர்களாய் ஒரு மனமாய் இருக்கக்கூடிய அந்த வேலைகளை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மனமாய் தெய்வ சமூகத்துல உண்மையோடு நாம் காணப்படுவோமா? வசனம் சொல்கிறது, தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா? இந்த நேரத்துல இணைந்து நாம் தேவனை நாம் போற்றி பாட போகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் இருக்கிற இடங்கள்ல தேவனை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாட போகிறோம். நாம் பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம் என்கிற பாடலை உற்சாகமாக இணைந்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நாம் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேத்தனை அன்பை என்றும் பாடுவேன். ஆமென். காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என்
என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனை மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயல் கொடிய அலை மத்தியில் காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேத்தனை அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேத்தனை அன்பை என்றும் பாடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுப்போமா? இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்தாரே. உதவி வருகிற கண்மலையை நோக்கி நாம் பார்ப்போமா? ஒத்தாசை அனுப்பும் பர்வதம், ஒத்தாசை அனுப்பும் பர்வதம், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? வலதுபுறமும் இடதுபுறமும் நம்மை பார்க்கிற தேவன், நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பாதம் கலில் இடராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமே. ஆம் தேவ பிள்ளைகளை நம்மை தேவன் பாதுகாக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவர் தூங்குவதில்லை, அவர் உறங்குவதில்லை, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை அனுப்பு பர்வதமே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பு பர்வதமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒத்தாசை அனுப்புவீராக ரட்சா. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பு பர்வதமே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ரட்சா. ஹல்லேலூயா. இணைந்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி பாடுவோமா? ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. மாலை
மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையும் நாடும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் கிருபையில் நாடும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எடுப்பே பல பக்கத்தில் அவரே பழுவாமல் காப்பவர் அவரே பல பக்கத்தில் நிழல் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எடுப்பே என் தீங்கும் என்னை அணுகாமல் அதுமாவை காக்கும் என் தேவன் என் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை எடுப்பே ஹல்லேலூயா சர்வ வல்லவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஓ ரஷாலபானதா தேவ பிள்ளைகளே அலங்கார வாசலிலே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையே இவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் தேவனுடைய அபிஷேகம் வெளிப்பட்ட அந்த நாளில பேதுருவில் இருந்து யோவானிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை ஜெப வேளையில ஆலயத்துக்கு சென்றார்கள். அலங்கார வாசலின் அனுபவம் அந்த மனிதனுடைய வாழ்விலே மாறினது. ஹல்லேலூயா. காரணம் அவர்களுக்குள் இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. தெய்வ வீட்டின் நன்மைகள். ஜெப வேளையில ஜெபிக்க சென்ற மனிதன் வாழ்க்கையே அவ்வளவுதான், பிச்சை எடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றினதல்லவா? ஹல்லேலூயா. உங்களிலே வெளிப்படுகிற அபிஷேகம், நம் ஒவ்வொருல வெளிப்படுகிற அபிஷேகம் வாழ்க்கையில நொந்து போயிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. ஒரு எழுப்புதல் அப்படி பற்றி எறிய போகிறது. ஓ ஹல்லேலூயா. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் பற்றி எறிய போகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிற அபிஷேகம் நம்மை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, நம்மை தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறது. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே
பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. நம்ம எல்லாரும் இணைந்து ஓ ஷாலா ராபாலா இண்டாலைடா ராபாலா டிகாலா தாடா ராபாலா டிபாலோச்சன ஓ ராபாலா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. ஆராதிக்க வந்தோம் ஏமா ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே. ஆமென். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையில் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையில் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம் சொல்லுவோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவன. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவாயே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஓ ஷாலா பரபரா தூயவரே சுவாயே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதய தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவாயே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவாயே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எம் துதிகளையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் துதிகளையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவாயே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவாயே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்த
கொடுத்தவர், அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தவர். அந்த அன்பை நினைத்து நான் பாடுவோமா? அந்த அன்பை நினைத்து நான் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. ஏசப்பா, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை. இயேசுவே மறப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. சரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. எல்லாரும் உணர்ந்து ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஒரு விஷயம், எல்லாரும் வலது கருத்தை அப்படியே இருதயத்தில் வச்சிருவீங்களா? அப்பா, நான் உங்க அன்பை மறக்க மாட்டேன். ரத்தம் சிந்தி என்னை மீட்டீங்களே ராஜா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்தீங்களே அப்பா. உங்க பிரசன்னத்தோடு இணைந்திருக்க கிருபை தந்தீங்களே, தருகிறீங்களே அப்பா. என்னை தெரிந்தெடுத்தீங்களே, சொல்லுங்கம்மா. ஆகாதவனாய் ஆகாதவளாய் காணப்பட்ட என்னையும் சர்வ வல்லவரே உங்களோடு இணைந்திருக்கும்படியாய் தெரிந்து கொண்டீங்களே. ஓ, வலது கரத்தை இதயத்துல வச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லுவோமா? மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே.
நீங்கள் குணமாவீர்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாகவே இந்த பாடலை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு பாடும்போது என் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, என் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை அளவில்லாமல் இறங்குவதாக, அளவில்லாமல் இறங்குவதாக. உங்க மகிமையின் மேகம், உங்கள் மகிமையின் மேகம் எங்களை மூடிக்கொள்வதாக, எங்களை மூடிக்கொள்ளட்டும். உங்க மகிமையின் மேகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக, உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்க அன்புக்கு இடியிலே எதுவுமே இல்லையே ராஜா. நீர் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீரப்பா, நீர் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. உங்க ஜீவனை கொடுத்தீரே எங்களுக்காக, எங்க பாவங்களுக்காக, எங்க சாபங்களுக்காக. கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீங்களே. உங்க அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லையப்பா. உம்மை நாங்கள் எப்படி பாட முடியும்ப்பா? எத்தனை நாவுகள் இருந்தாலும் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி முடியாதேப்பா. உங்களை முழு உள்ளத்தோடி முழு பலத்தோடி நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. உஷாலரபானா எபினேசரே, எபினேசரே, இதுவரையோ உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையோ உதவி நீரே. இதுவரையோ உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரோய், எல்லோரோய், என்னை கண்டீரே நந்தியையா. எல்லோரோய், எல்லோரோய், என்னை கண்டீரே நந்தியையா. என்னை கண்டீரே நந்தியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நந்தியையா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நந்தியையா. சுகம் தந்தீரே நந்தியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஓ ஷாலரபனா ஆராதனை
சர்வ எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. எங்கள் அடைக்கலமாய் இருக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பலகீன நேரங்களில் உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை விசாரிக்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கிறே நெஞ்சம் உருகுதையா. பாடுவோமா ஹalleluya. ஆணைக்கும் காரங்களிலே ஆணிகளா சுவாமி, அன்னைக்கும் காரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே இந்த நேரத்துல நம்ம தேசத்தை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தேவனே, இந்த தேசத்தின் மீது கிருபையாக இருக்க சொல்லுமா. உங்க இரக்கம் எங்க தேசத்தின் மீது வெளிப்படட்டும் அப்பா. உங்க கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தருவீராக ராஜா. இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தருவீராக அப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்க. எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்கப்பா. உங்க அற்புத கரம் எங்க நீட்டப்படட்டும் அப்பா. நீட்டப்படட்டும். எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை தருவீராக. உலக நாடுகளில் ஒரு மாற்றத்தை தருவீராக. உலக நாடுகளில் ஒரு மாற்றத்தை
துக்கப்படுத்தீர்கள், துக்கப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவரே நீர் மாற்றுங்க. மாற்றுங்க. எங்க தேசத்தின் மீது இரக்கமாக இருங்கப்பா. அப்பா, எங்க தேசத்துல உங்க இரக்கம் வெளிப்படட்டும். உங்க இரக்கம் வெளிப்படட்டும். உங்க மனதிற்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்துல நடக்கிற தேவையில்லாத காரியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், தேவையில்லாத ஆண்டவரே பாவமான காரியங்கள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு மாறட்டும். எங்க தேசத்தை சுத்திகரிங்க. எங்க தேசத்தை சுத்திகரிங்கப்பா. எங்க தேசத்தை சுத்திகரிங்க அப்பா. எங்க தேசத்தை சுத்திகரிங்க. எங்க சபைகளில் எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்க. எங்க தேசங்களில் எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுங்க. உலக நாடுகள் முழுவதும் எழுப்புதலை காணட்டும் ஆண்டவரே. பின்மாறி கால மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. பின்மாறி கால மழை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். எழுப்புதலின் அக்கினி பற்றி எறியட்டும். எழுப்புதலின் அக்கினி பற்றி எறியட்டும். பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் சொன்ன தேவனே, அக்கினியை போடுவீராக. எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிப்பதாக. எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிப்பதாக. கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் ஜாதிகள் முழங்குவார்களாக. எலியாவின் நாட்களில் நடந்த ஆண்டவரே கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி எலியாவின் நாட்களில் ஜனங்கள் அறிக்கையிட்டது போல இந்த நாட்களிலும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லக்கூடிய விதத்துல என் தேவன் எழுப்புதலின் அக்கினி இந்த தேசங்களில் ஊற்றுவீராக. சபைகளில் ஊற்றுவீராக. எல்லா சபைகளிலும் ஊற்றுவீராக.
எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில், பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே, அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும், அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலோ இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே, இந்தியாவின் எல்லைகள் எங்கிலோ இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இந்தே தொனிக்கச் செய்யும், இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இந்தே தொனிக்கச் செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமே இந்த ஆராதனைகளை பார்க்க போகிற மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தேவனோடு தேவ பிரசன்னத்தில் இணைந்திருப்போம். சர்வ வல்லவருடைய ஆளுகை நம் ஒவ்வொருவரோடும் காணப்படுகிறது. இந்த வேளையிலே சங்கீதம் 95 வாசிக்க போகிறோம். அன்பு சகோதரர் அவர்கள் கடந்து வந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நீங்க தந்த சங்கீதத்திற்காய் ஸ்தோத்திரமப்பா. ஏசப்பா, நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் அப்பா. ஏசப்பா, நாங்கள் உமக்கு ஏசப்பா கடந்து வந்த பாதைகள் ஏசப்பா அநேகமப்பா. ஆனாலும் ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் ஏசப்பா நாங்கள் நிற்கிறதற்கு ஏசப்பா திராணியுள்ள பாத்திரமா இந்த இடத்தில் ஏசப்பா நாங்கள் துதிப்பதற்கும் ஏசப்பா மகிழ்கிறதற்கும் ஏசப்பா நீங்க கொடுத்த தருணத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரமப்பா. இந்த இடத்துல ஏசப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஏசப்பா நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறோமாப்பா. ஏசப்பா அதற்கு தடையாய் காணப்படுகிற ஏசப்பா சரீரத்தின் களைப்புகள் ஏசப்பா சரீரத்தின் இச்சைகள் ஏசப்பா மாறணுமே, கிருபை கொடுக்கணுமே, அதற்கு உகந்த ஒப்பு கொடுக்கணுமாப்பா. அன்பின் தேவன் ஏசப்பா எங்கள் ஜனங்களை ஏசப்பா உமக்கு நேராய் ஓடத்தக்கதாய் உமக்கு நேராய் ஏசப்பா நாங்கள் நடக்கத்தக்கதான கிரியைகளை கட்டளையிடுங்கப்பா. இந்த சோதனை காலகட்டத்திலும் ஏசப்பா உமக்கு நேராய் ஏசப்பா திரும்பத்தக்கதாக ஜனங்கள் ஏசப்பா உம்மில் நிலைக்க நிற்கத்தக்கதாய் இறங்குங்க டாடி, கிருபை கொடுங்கப்பா. அன்பின் தேவனே நீங்க ஆளுகை செய்யுங்க டாடி. ஏசப்பா உணர்வடை செய்யும் ஆவிகள் ஊற்றப்படணுமே, அபிஷேகத்தின் ஆவிகள் ஊற்றப்படணுமப்பா. எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கணுமப்பா. எங்கள் தேசம் சுபிச்சத்தை காணணும் டாடி, கிருபை கொடுங்கப்பா. அன்பின் தேவனே ஆளுகை செய்யுங்க. இன்னும் உள்ள ஏசப்பா வேலைகளை பொறுப்படுங்கப்பா. ஆவியானவர் தாமே வார்த்தைகளை கொடுங்க ஏசப்பா, பேசுங்க, தேற்றுங்க, நடத்துங்க டாடி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிறதான இடத்துல தேவனோடு தேவ பிரசன்னத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நாம் சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் ஜெப சிந்தையோடு காணப்படும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்கிறது மிகவும் ஆனந்தமான அனுபவம். இயேசு அதில் அதிகமாய் பிரியப்படுகிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ஜெப சிந்தையோடு இணைந்திருக்கும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இருக்கிறதான இடத்துல எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆமென், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்து கொண்டிருக்கிற, இனிமேல் கவனிக்க போகிற அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இன்று சொல்லுகிற ஒரு முக்கிய காரியம், கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்துவோடு, இந்த உலகத்தில் இரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவோடு
உங்களை மீட்கும்படியாக, என்னை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்கள், தலைவர்கள், அதிகாரிகள், ஆமென், ஏழை ஜனங்கள், தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு இரட்சகராக கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியப்படுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வேளையிலேயும் கிறிஸ்துவுடனே ஐக்கியம் என்ற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். சில நிமிடங்கள் கிறிஸ்துவுடனே ஐக்கியம் என்ற தலைப்பில் நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஐக்கியம் என்பது, ஆமென், நட்பு என்பது, அன்பு என்பது மாறாத ஒரு முக்கியமான வார்த்தை. எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம். பேசுகிற நானும், கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஒருவர் கூட எனக்கு யாருடனும் ஐக்கியம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆமென். குடும்பத்திற்குள்ளேயும் குடும்பத்திற்கு வெளியேயும் நல்ல ஒரு ஐக்கியத்தோடு காணப்பட நாம் அனைவரும் விரும்புவது இயல்பு. அதைத்தான் தேவனும் விரும்புகிறார். நாம் அனைவருடனும் ஐக்கியத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, பண்போடு, நட்போடு, நல்ல ஐக்கியத்தோடு காணப்பட வேண்டும் என்றுதான் தேவனும் விரும்புகிறார். சர்வ வல்லவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த வேளையில இந்த பட்டிருக்கிறது கிறிஸ்துவுடனே ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் பெரிய ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நானும் நீங்களும் பெரிய ஒரு திட்டத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதற்கு, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதற்கு சர்வ வல்லவர் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏதோ பிறந்து விட்டோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தில் அப்படியே பிறந்ததற்காக, குடும்பத்தில் இருக்கிறதற்காக வாழணும், சம்பாதிக்கணும், ஆமென், முடிந்த அளவிற்கு பிரயாசப்படணும், அந்த குடும்பத்தில் ஆமென், மனைவி, கணவர், பிள்ளைகளோடு இணைந்து வாழணும். அதோடு சரி என்று நாம் இருக்கக்கூடாது. தேவன் இதற்கு அப்பாற்பட்டு, இந்த குடும்பத்தின் காரியத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும், என் வாழ்விலே, உங்கள் வாழ்விலே வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று பார்த்தால் சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஒன்று, இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஆகையினாலே நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். நம் ஒவ்வொருவருக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே ஆமென், அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. நம்முடைய பாவத்திற்காக நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக நாம் அனுபவிக்க வேண்டியதான தண்டனையை இயேசு ஆமென் ஏற்றுக்கொண்டாரே. கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். ஆகவே நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை ஆமென் அவர் கழுவி சுத்திகரித்தாரே. நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் இயேசு கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்கிறாரே. ஆகவே நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். மாத்திரமல்ல, ஆமென், நம்ம எல்லாருடைய ஆமென் சாபங்களில் இருந்து இயேசு நம்மை விட்டுவித்தாரே. ஆகவே நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். நம்ம எல்லாருடைய வியாதிகளிலிருந்து நம்மை சுகமாக்குகிறாரே, சுகமாக்கினாரே, இன்னும் சுகமாக்க போகிறாரே. ஆகவே நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். நம்மை ரட்சித்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறாரே. ஆகவே நாம் ஐக்கியப்பட வேண்டும். மாத்திரமல்ல, ஆமென், நம்மையும் நேசித்து நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறாரே, அவர் நம்மோடு இருக்கிறாரே. ஆகவே
ஆகவே நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் அனைவரும் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சர்வ வல்லவர் விரும்புகிறார். நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும். இந்த வேளையிலையும் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே அநேகரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த உலகத்திலே நல்ல மதிப்பு இருக்கிறது, அவன் நல்ல பொருள் இருக்கிறது, ஐஸ்வர்யவானா இருக்கிறார். வசனம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவானா இருக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வரி வசூல் பண்ணுகிறதான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட், சீஃப் டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானத்திலே காணப்படுகிறான். அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறான். கவனியுங்கள், இந்த மனிதனுடைய வாழ்வில இயேசுவுக்கும் அவனுக்கும் தொடர்பே கிடையாது. இந்த உலகத்துல எல்லா மனுஷன் அவனை வெறுக்கிறாங்க, எல்லாரும் அவனை பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறாங்க. அப்படித்தான் காணப்படுகிறான். இந்த மனிதனுடைய வாழ்வில இயேசுவோடு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. இயேசு இந்த சகையோடு ஐக்கியம் கொண்டார். உலக மனுஷர்கள் எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, உலக மனுஷர்கள் எல்லாரும் பாவியான மனுஷர்கள் என்று சொல்கிறாங்க. இவனை குறித்து சொல்றாங்க, ஐஸ்வர்யம் இவனுக்கு இருக்கிறது, ஆனால் இயேசுவோட அன்பு ஐக்கியம் அந்த மாதிரி அனுபவம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வரும் பொழுது இயேசு இவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறார். இவனு இயேசுவும் இணைந்து இருக்கிறாங்க, இவனு இயேசுவும் இணைந்து அவன் வீட்டுக்கே போறாங்க. இந்த அளவிற்கு ஐக்கியம் ஏற்படுகிறது. இயேசுவும் அந்த சகையும் இணைந்து அவன் வீட்டுக்கே போகிறாங்க. அந்த அளவிற்கு ஐக்கியம் இருக்கிறது. காரணம் என்ன என்பதை நான் உங்களுடைய மத்தியிலே முதலாவது 3 காரியங்கள் இந்த சகையிடத்திலே காணப்பட்டது. ஆகவே இயேசு அவனோடு ஐக்கியம் கொண்டார் என்பதையும், இந்த ஐக்கியத்தின் நிமித்தம் ஏற்பட்டதான மாற்றங்கள் அது மிக முக்கியம். அதையும் நான் 3 காரியங்கள் வேகமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு இந்த மனிதனிடத்தில் ஐக்கியம் கொள்ள காரணம் முதலாவது வாசிக்கலாம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? போதும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். கவனியுங்கள், இயேசு இந்த சகையோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு முதல் காரணம், இந்த சகையு இயேசுவை பார்க்க விரும்பினான். அல்லேலூயா. பூமியின் மனிதர்கள் மத்தியில இவனுக்கு நல்ல ஒருவேளை அவனுடைய வேலை நிமித்தம் ஐஸ்வர்யத்து நிமித்தம் ஒரு கனம் இருந்தாலும் எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அவன் இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் உருவானது, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரோடும் இயேசு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அதற்கு அந்த ஐக்கியத்தை அதிகமாக உருவாக்கி கொள்வதற்கு நமக்குள்ளே ஒரு விருப்பம் உருவாகட்டும். நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, இயேசுவினுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, இயேசுவினுடைய பிரசன்னத்தை நான் பார்க்க வேண்டும், இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும், இயேசுவை என் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். நான் இயேசுவை முகமுகமாய் பார்க்க விரும்புகிறேன். இயேசுவின் வல்லமையை என் வாழ்க்கையில பார்க்க விரும்புகிறேன். இயேசுவின் கிரியைகளை என் வாழ்க்கையில பார்க்க விரும்புகிறேன் என்று நீங்கள் எண்ணம் கொள்ளுவீர்களானால், இயேசுவை உங்கள் வாழ்க்கையில பார்க்க விரும்புவீர்களானால், இயேசுவை முகமுகமாய் பார்க்க விரும்புவீர்களானால், இயேசுவின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில பார்க்க விரும்புவீர்களானால், இயேசுவின் சுபாவத்தை உங்கள் வாழ்க்கையில பார்க்க விரும்புவீர்களானால், நாமும் இயேசுவோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை பார்க்க விரும்புகிறேனப்பா. எல்லாரும் மனப்பூர்வமாய் சொல்லுவீங்களா? ஏசப்பா, சாதாரண அனுபவத்தில் இருந்தது போதும் ஆண்டவரே, இயேசுவே இதுவரைக்கும் இருந்த அனுபவம் இனி வேண்டாம், இனிமேல் ஆழமான அனுபவத்துக்குள் நான் கடந்து வரணும். இயேசுவை நான் பார்க்கணும், என் வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கணும், நான் முகமுகமா இயேசுவை பார்க்கணும், எனக்கு தரிசனம் தாருங்க, எனக்கு தரிசனம் தாருங்க என்று சொல்லி
கேட்பீர்கள் என்று சொன்னால் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு நாம் ஐக்கியப்பட முடியும். அவர் நம்மோடு ஐக்கியப்பட முடியும். அந்த ஐக்கியம் இன்பமாயிருக்குமே, அந்த ஐக்கியம் மேன்மையாயிருக்குமே. இயேசுவை பார்க்க விரும்புவோமா? இந்த சாதாரண அனுபவம் மாறட்டும். இயேசுவே, நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த சகேயு இயேசுவை பார்க்க விரும்பினார். இயேசுவோடு இயேசு இந்த சகேயுவோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு இந்த சகேயுவிடத்திலே காணப்பட்ட இரண்டாவது ஒரு முக்கிய காரியம். 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். ஒரு மரத்தில் ஏறுகிறான். இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே இந்த சகேயு ஏறுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இவனை குறித்து சொல்லப்படுகிறது, இவன் சீஃப் டாக்ஸ் கலெக்டர், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் என்று சொல்லி. கண்டிப்பாக கொஞ்சம் கற்பனை பண்ண வேண்டும். அதிகாரத்திலே ஒரு மேன்மையான அதிகாரத்தை உடையவனாய் இருக்கிறான். இந்த நாட்களிலே நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் மாவட்ட அளவிலே ஒரு மிகப்பெரிய அதிகாரி என்று கூட நாம் அவனை குறித்து ஒரு வேளை எண்ணலாம். ஐஸ்வர்யவனாய் காணப்படுகிறான் என்று வேதமே சொல்லுகிறது. அப்படி என்றால் நல்ல ஐஸ்வர்யத்தோடு அவன் காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு மரத்தில் ஏறி பழக்கம் இருப்பது சற்று குறைவுதான். அவனுக்கு வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள், அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகையினாலே மரத்தில் ஏறி பழக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் வேலையாட்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே அவனுக்கு மரத்தில் ஏறுகிற ஒரு பழக்கம் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்க்கும்படி அவன் பிரயாசப்படுகிறான். தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பழக்கமில்லாத ஒரு காரியத்தை ஆமென் இயேசுவோடு ஐக்கியப்படும்படியாக அவன் செய்கிறான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் செய்த முக்கிய காரியம் இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்பட்டான். இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில என்னென்னமோ காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். டெய்லி அவன் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். யாரோ ஒருவருக்கு உதவி செய்வதற்கு பிரயாசப்படுகிறோம். கண்டிப்பாக இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. வாழ்க்கை என்று வந்துவிட்டால் இவைகள் எல்லாம் இணைந்துதான் வாழ்க்கை. ஆனால் இதெல்லாவற்றையும் தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு, இயேசுவை பார்ப்பதற்கு. பாருங்க, இவன் தன்னால் முடியாத ஒரு கடினமான ஒரு பிரயாசத்தை மேற்கொள்ளுகிறான். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இயேசுவை பார்க்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில ஏராளம் தடைகள் நமக்கு இருக்கிறது, உண்மைதான். வாழ்க்கையில நம்மால் முடியாது என்கிற ஏராளம் சூழ்நிலைகள் இருக்கிறது, உண்மைதான். அடிக்கடி பலவீனம் வருகிறது, அடிக்கடி பல அலுவல்களோடு காணப்படுகிறோம், பல மன அழுத்தங்களோடு காணப்படுகிறோம், பல தடைகளோடு காணப்படுகிறோம். ஆனால் இது எல்லா சூழ்நிலையிலேயும் இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்பட்டு எல்லா தடைகளையும் மேற்கொண்டு நாம் காத்திருக்கிறோமா? இந்த மனிதன் சகேயுவை பாருங்கள், வாழ்க்கையில பழக்கமில்லாத ஒரு காரியத்தை இயேசுவை பார்க்கும்படி அவன் செய்கிறான். இயேசுவை பார்க்கும்படி கடினமாய் பிரயாசப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா, சாதாரணமா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனா இயேசுவோடு ஐக்கியப்பட முடியாதுமா? ஆமென். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளம் தடைகள் வாழ்க்கையில வரும், உண்மைதான். அந்த தடைகளை தாண்டி இயேசுவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கடினமாய் பிரயாசப்பட்டான். இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கடினமாய் பிரயாசப்படுங்க. சில மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்க, அதிகாலையிலே காத்திருங்க, ஆமென். இரவு நேரங்களிலே காத்திருங்க. ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவோம். வசனத்தை தியானியுங்கள். இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு கடினமாய் குடும்பத்தில் உள்ள எல்லா தடைகளையும் தாண்டி பிரயாசப்படுங்கள். தடைகள் அவருக்கு தெரியும், உண்மைதான். ஆனால் அந்த தடைகளை தாண்டி, ஓ என் மகன், என் மகள் இவ்வளவு பிரயாசப்படுகிறானே, இவ்வளவு பிரயாசப்படுகிறாளே, இவ்வளவு தடைகள் இருந்தும், குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும், சரீரத்தில் இவ்வளவு பலவீனங்கள் இருந்தும், என் மகன் என் மகள் என்னோடு ஐக்கியப்படுவதற்கு இவ்வளவாய் பிரயாசப்படுகிறார்களே என்று இயேசு இறங்கி நம்மோடு ஐக்கியப்படுவாரே, அதனுடைய பலனை அனுபவிக்க முடியுமே. தேவ பிள்ளைகளே, இயேசுவை தரிசிக்க, இயேசுவை பார்க்க அவன் கடினமாய் பிரயாசப்பட்டான். மூன்றாவது ஒரு காரியம், இந்த சகேயு என்ன செய்தான்? 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி
இவன் இயேசுவை பார்க்க விரும்பி மரத்தில் ஏறினதும் இயேசு அந்த வழியாய் திரளான ஜனங்களோடு கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல நிற்கிறார். அண்ணாந்து பார்க்கிறார். சகைவை சீக்கிரமா இறங்கி வா என்று சொல்லுகிறார். உடனடியாக கவனியுங்கள், இவன் மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப இயேசுவோடு கூட வருகிற எல்லா ஜனங்களும் இவன் பாவியான மனுஷன், பாவியான மனுஷன், பாவியான மனுஷன் என்று முறுமுறுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். இப்ப இந்த சகைவுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும், இந்த மனுஷர் யாருக்கு நம்மளை பிடிக்காது, என்ன யாருக்குமே பிடிக்காது. இயேசு கூட வருகிற இந்த எல்லாரும் என்ன பாவி பாவின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது அவனுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் என்ன அழைக்கிறார், அவர் என்ன கூப்பிடுறாரு, ஆகவே நான் கீழ்ப்படிந்து இறங்குவேன், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, சூழ்நிலையை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, யார் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்காதீங்க. ஓ, என்னுடைய பழைய காரியங்களை நினைத்து இவங்க என்ன அற்பமா நினைப்பாங்களேன்னு பார்க்காதீங்க. எனக்கு ஒண்ணுமே தகுதி இல்லைன்னு இவங்க என்ன அற்பமா நினைப்பாங்களேன்னு பார்க்காதீங்க. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படி அர்ப்பணியுங்க. அவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாருமா. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை மேன்மைப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறாரு. அவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ஆகையினால் அவருக்கு கீழ்ப்படிய இடம் கொடுங்க. உலகத்தின் சூழ்நிலை, தேசத்தின் சூழ்நிலை மிகவும் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நம்முடைய காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டு இருக்காதபடி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயம் நாம் அவரோடு ஐக்கியப்பட முடியும், அவரோடு ஐக்கியப்பட முடியும். சகையோடு இயேசு ஐக்கியப்படுவதற்கு ஆமென் சந்தோஷமாய் அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டே போகிறார். இயேசு சகைவுக்கு வீட்டுக்கே போகிறார். அந்த அளவிற்கு ஐக்கியப்படுவதற்கு காரணம், அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான், இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்பட்டான், இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். கவனியுங்கள், இயேசுவை பார்க்க விரும்பினான், இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்பட்டான், இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். நாமும் இயேசுவை பார்க்க விரும்பினால், இயேசுவை பார்க்க நல்ல கடின பிரயாசம், காத்திருந்து ஜெபித்து கடினமாய் பிரயாசப்பட்டால், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தால் அவர் நம்மோடு ஐக்கியப்படுவார். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஐக்கியப்பட்ட சகையுனுடைய வாழ்விலே கடந்து வந்த காணப்பட்ட 3 மாற்றங்கள், 3 ஆசீர்வாதங்களை நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலேயும் நிறைவேறப் போகிறது. முதலாவதாக 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கவனியுங்கள், இந்த சகையுக்குள்ளே இயேசுவோடு ஐக்கியப்பட்டதுக்கு பிற்பாடு இயேசு அவன் வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்ல ஐக்கியம் உருவாயிடுச்சு. அந்த ஐக்கியத்திற்கு பிற்பாடு சகையுக்குள்ளே காணப்பட்ட 3 மாற்றங்கள், 3 மேன்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவன் உணர்வடைகிறான். பழைய வாழ்க்கையை குறித்து ஒரு உணர்வு அவனுக்குள்ளே உண்டாகிறது. எப்படி வாழலாம், எல்லார்ட்ட அநியாயமா வாங்கி சம்பாதிச்சு வாழலாம் ஜீவித்து வந்தவனுக்குள்ளே ஒரு உணர்வு கடந்து வருகிறது. தேவ பிள்ளைகளே, ஆமென், என்னுடைய பழைய வாழ்க்கையே போதும், நான் இதுவரைக்கும் எப்படி ஜீவித்தன் அதே போதும் என்று சொல்லி அவன் காணப்பட்டு கொண்டிருந்த அனுபவத்திலிருந்து ஒரு மாற்றம், உணர்வடைகிறான். ஆமென். இயேசுவோடு ஐக்கியம் கடந்து வர நமக்கும் இயேசுவுக்கு ஐக்கியம் வர நமக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது. ஐயோ, நான் முந்தி பேசின மாதிரி இனி பேச மாட்டேன், முந்தி மற்றவர்களை குறித்து பேசின மாதிரி இனி நான் பேச மாட்டேன், முந்தி நான் கோவப்பட்டது மாதிரி இனி நான் கோவப்பட மாட்டேன், முந்தி எரிச்சலோடு இருந்தது மாதிரி நான் இனி எரிச்சலோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு உணர்வு கடந்து வர வேண்டும், மாற்றம் கடந்து வரும். இயேசுவோடு ஐக்கியப்பட்டு பாருங்க, அவரோடு இணைந்திருந்து பாருங்க, அவர் பிரசன்னத்தில் இணைந்திருந்து பாருங்க. இயேசுவோடு ஐக்கியப்பட அவருடைய சுபாவம் நமக்குள்ளே கடந்து வரும். ஆமென். இயேசுவோடு ஐக்கியப்பட அவருடைய அன்பு நமக்குள்ளே கடந்து வரும். இயேசுவோடு ஐக்கியப்பட அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே கடந்து வரும். நம்மை பார்க்கிறவர்களுக்கு இயேசுவின் சந்தோஷம் வெளிப்படுமே, நம்மை பார்க்கிறவர்கள் மத்தியில் இயேசுவின் அன்பு வெளிப்படுமே, நம்மை பார்க்கிறவர்கள் மத்தியில் இயேசுவின் வல்லமை நம்மிலிருந்து வெளிப்படுமே. தேவ பிள்ளைகளே, இந்த சகையை உணர்வடைந்தது போல நம்முடைய வாயின் வார்த்தைகள், இனி இப்படி பேச மாட்டேன், இனி செயல்களிலே மாற்றம் வரட்டும், உணர்வு உண்டாகட்டும். இயேசுவோடு ஐக்கியப்படும் பொழுது உணர்வடைந்த சகையை போல நமக்குள்ளேயும் ஒரு உணர்வு உண்டாவதாக, அந்த உணர்வு உண்டாகும். அடுத்ததாக பாருங்கள், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சகையை குறித்து ஆமென் 9வது வசனத்திலே சொல்லுகிறார். இரண்டாவதாக அவன் ரட்சிப்படைந்தான். முதலாவது உணர்வடைந்தான், இரண்டாவது ரட்சிப்படைந்தான். தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவம் நம் எல்லாருக்குமே அவசியம். ஆமென். இயேசுவோடு ஐக்கியப்படும் பொழுது ரட்சிப்படைகிறோம். இந்த ரட்சிப்பிலே பல நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப நிலை
என்னவென்று சொன்னால், முதல் நிலை என்னவென்று சொன்னால், இயேசுவே உங்க இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க, நானும் நீங்களும் இணைந்திருக்கணும் ஆண்டவரே. இது ஒரு ஆரம்ப அனுபவம் மட்டுமே. ஆனால் இந்த ரட்சிப்பின் ஆழமான அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷத்திலே வளர்ச்சி என்று சொல்லுவது, இயேசுவும் நாமும் இணைந்திருக்கிறது அப்படியே மக்கள் மத்தியிலே வெளிப்படும். இயேசுவும் நாமும் இணைந்திருக்கிறது அப்படியே அந்த ரட்சிப்பின் சந்தோஷமாய் வெளிப்படும். அது மிக மிக முக்கியமான அனுபவம். இயேசுவும் நாமும் இணைந்திருக்கிறது கண்டிப்பா அவசியம். அந்த முதல் அனுபவம் வேண்டும். ஆனா அது அப்படியே அந்த ஐக்கியத்தின் மூலமாக அந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறது மக்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும். நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சகையுக்குள்ளே அப்படி ஒரு பெரிய ரட்சிப்பு கடந்து வந்தது. இந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஆழமான அனுபவம் என்னவென்று சொன்னால், இயேசு நாமும் இணைந்திருந்து அதை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, மக்களை குறித்து ஒரு பாரம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஜனங்களை குறித்து ஒரு பாரம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஐயோ, நான் பெற்ற சந்தோஷம் அநேகர் பெற வேண்டுமே, நான் பெற்றதான விடுதலை அநேகர் பெற வேண்டுமே, இந்த சந்தோஷம் ஆமென் மற்றவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டுமே என்கிற ஆத்தும பாரம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இதுதான் இந்த ரட்சிப்பின் பூரணமாய் மாறுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சகையு ரட்சிப்படைந்தான். இயேசுவோடு ஐக்கியப்பட இயேசுவின் பாரம் நமக்குள்ளே உருவாகும். ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்குள்ளே உருவாகும். சகையுக்குள்ளே ரட்சிப்பு உருவானது போல நமக்குள்ளே பூரண ரட்சிப்பு உருவாகட்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு முக்கிய காரியம், இயேசுவோடு ஐக்கியப்பட்ட இந்த சகைவுக்குள்ளே பாருங்கள், இயேசு கொடுக்கிற ஒரு முக்கிய காரியம், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனானான். முதலாவது உணர்வடைந்தான், இரண்டாவது ரட்சிப்படைந்தான், மூன்றாவது ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆமென் விசுவாசிகளுக்கு தகப்பன், ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் புறப்பட்டு போய் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக் கொண்டவன். சில ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்விலே தாமதமானாலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவன் என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சகைவை குறித்து இயேசுவை சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொல்லி. இதே அனுபவத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். இயேசுவோடு ஐக்கியப்பட்டால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இயேசுவோடு ஐக்கியப்பட்டால் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட சகல அனுபவங்களும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. காரணம், ஆபிரகாமின் குமாரர்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சொந்தம். அது எப்படி என்று சொன்னால், அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே இயேசுவோடு ஐக்கியப்பட விசுவாசத்தினாலே தேவனோட நெருங்க தேவன் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரோ, எவ்வளவு மேன்மைகளை கொடுத்தாரோ, மிகப்பெரிய சீமானாய் மாற்றினது போல அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனோடு ஐக்கியப்பட அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறார். இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஓ, நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான், என்னையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவோடு ஐக்கியப்பட்டால் உணர்வடைவோம், இயேசுவோடு ஐக்கியப்பட்டால் ரட்சிப்படைவோம், இயேசுவோடு ஐக்கியப்பட்டால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த இயேசுவோடு இந்த சகை ஐக்கியப்படுவதற்கு அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான், இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்பட்டான். மாத்திரமல்ல, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். இந்த மூன்று காரியங்களை அவன் செய்ததினாலே இயேசு அவனை அழைத்துக் கொண்டு அவன் வீட்டுக்கே போனார். அந்த அளவுக்கு ஐக்கியம், அந்த அளவுக்கு நெருக்கம். இயேசுவை விரும்பி கேட்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வரேன், சந்தோஷமா அழைத்து கொண்டு போனான். அவ்வளவு ஐக்கியம். இந்த ஐக்கியம் வந்ததினால அவன் உணர்வடைகிறான், ரட்சிப்படைகிறான், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் மாறுகிறான். இயேசுவே அதை அறிக்கை பண்ணுகிறார், இவன் ஆபிரகாமிற்கு குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இந்த மேன்மையான அனுபவத்தை பெற்றுக் கொள்வோமா? நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இந்த மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? இயேசுவோடு ஐக்கியப்பட்டு நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா இந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஒரு உணர்வடைய வேண்டும், இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் பூரணம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். ஆண்டவரே, என்னை அமிதமாக மாற்றுங்கப்பான்னு கேட்போமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. யெகோவாயே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்ப
இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலும். யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளுவேன். கிறிஸ்துவுடனே ஐக்கியம் என்ற தலைப்பில் தியானித்தோம். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கிறிஸ்துவோடு எனக்கு ஐக்கியம் வேண்டும். நீங்க மாத்திரம் எனக்கு போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த சகையோடு இயேசு ஐக்கியப்பட்டார். வீட்டுக்கே கூட்டிட்டு போனார். சகையோட வீட்டுக்கே இயேசு போனார். அந்த அளவு ஐக்கியப்படுவதற்கு காரணம் இயேசுவை பார்க்க விரும்பினான். இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்பட்டான். எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் அதன் மத்தியில கடினமாய் பிரயாசப்பட்டான். மாத்திரமல்ல, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். மற்றவங்களை பார்க்காதபடி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். வேகமாய் இறங்கி வந்தான். இது நிமித்தமாக இயேசுவோடு ஐக்கியப்பட்டபடியினாலே அவனுக்குள்ளே மாற்றம், உணர்வடைந்தான், ரட்சிப்படைந்தான். மாத்திரமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் மாறினான். ஆபிரகாமுக்கு குமாரனானான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலையும் இந்த ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை மாற்ற முடிய இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளுவோமா? இயேசுவை பார்க்க விரும்புவோமா? இயேசுவை பார்க்க கடினமாய் பிரயாசப்படுவோமா? இயேசுவுக்கு கீழ்ப்படிவோமா? அப்படி என்றால் நம்மையும் உணர்வடைய செய்கிறவர், ரட்சிப்பின் பூரணத்தை கொடுக்கிறவர். மாத்திரல்ல, அதோடு இருந்து கண் விடல, ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறி ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். சர்வ வல்லவரே, உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்கப்பா. கிறிஸ்துவுடன் ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள கிருபை தாருங்க. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நாங்கள் கிறிஸ்துவுடன் ஐக்கியமாயிருக்க கிருபை தாருங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ்விலே உணர்வுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ்விலே மேன்மையடைய உதவி செய்யுங்கப்பா. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஆபிரகாமை போல
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் உம்முடைய பிள்ளைகள் மாறும்படி கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட கிருபை கொடுங்க. சுகபலன் ஆரோக்கியத்தினாலே நிரப்புங்க. ஆண்டவரே, எந்த வியாதியும் எந்த தீங்கும் யாரையும் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. பொருளாதார மேன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே கடந்து வரட்டும். செழிப்பு ஐஸ்வர்யம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதங்களும் வருவதாக உம்முடைய நாமத்தினால் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், வழி நடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.